நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கம். நம்ம பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் சில ஊர்களை பார்த்துட்டுருக்கோம். முதல்ல நம்ம தெரிஞ்சிடணும் பரிகாரம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது, கட்டாயம் பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி மற்ற காணொலியில் கிட்டத்தட்ட 2-3 காணொலிகள் நான் விவரமாக சொல்லியிருக்கேன். அப்படி அந்த பரிகாரம் வரிசையில் நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் தோஷ நிவர்த்தியோ அல்லது அந்த கிரகம் ஏற்றம் பெற்றிருந்தால் நம்முடைய ஜாதகத்தில் அந்த கிரகத்தை இன்னும் நாம் எப்படி ப்ளீஸ் பண்ணலாம். இப்போ ஆஃபீஸில் நம்ம இருக்கோம், நம்முடைய பாஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்காரு அப்படின்னா சரி, அவர் இன்னும் கொஞ்சம் அவர் சொல்வதெல்லாம் நாம் செஞ்சோம்னா, சீக்கிரம் செய்து முடித்தோம்னா நமக்கு சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். வெரி சிம்பிள். இப்போ நாம் அந்த மாதிரி பார்க்க போகிறது சுக்கிரனுடைய தோஷ நிவர்த்திக்காகவும், அல்லது சுக்கிரன் வலுவாக இருந்தால் சுக்கிர திசையோ சுக்கிர புக்தியோ நமக்கு நடந்துட்டு இருந்தால் அதை நாம் இன்னும் எப்படி வலுவாக்கி கொள்வது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஸ்தலம் திருநாவலூர். இந்த திருநாவலூர் அப்படிங்கிறது உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டரில் இருக்குது. பண்ருட்டியிலேருந்து ஒரு வெறும் அருகாமையில் இருக்கக்கூடியது இந்த திருநாவலூர். பல பேர் இதுக்கு தொண்டீஸ்வரம் அப்படின்னு பேர். திருநாவலூர் அல்லது திருமாநல்லூர் அப்படின்னும் அழைக்கப்படக்கூடியது. கொஞ்சம் கொஞ்சம் மருவி வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சுயம்பலிங்கமாக விளங்கக்கூடியவர் பக்த ஜனேஸ்வரர் அப்படின்னு. அதாவது பக்த ஜனேஸ்வரர்னா பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாடிக்கக்கூடியவர். நம்மோடு ஒருத்தராக இருக்கார்பா அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா. பக்தர்களுக்காகவே எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமான். அம்பிகை சுந்தராம்பிகை அப்படின்னு. இந்த சன்னதிகள் கிழக்கு நோக்கி இருக்கு அப்படிங்கிறது முக்கியமாக ஒரு விசேஷம். ஒவ்வொரு கோயிலில் நாம் போனாலும் 2-3 விஷயங்கள் நாம் பார்க்கணும். சிவபெருமான், அம்பிகை, அது பெருமாள் கோயிலாக இருந்தாலும் பெருமாள் தாயார், அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்தல விருட்சம், அடுத்தது கொடிமரம், அடுத்தது கோபுரம். இவையெல்லாம் நமக்கு முக்கியம். இந்த ஊரில் ஸ்தல விருட்சம் நாவல் மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கும். இந்த திருத்தலத்தில் திருநாவலூரில் தீர்த்தம் கோமுகி தீர்த்தம் அப்படின்னு ஓடையாக இருக்குது. அது தவிர இந்த அக்கம் பக்கத்தில் கருட நதியும், கெடில நதின்னுவாங்க, கருட நதின்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுடைய தீர்த்தங்கள், பெண்ணையாறு தீர்த்தங்கள் கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடியது இதெல்லாம் உண்டு. இன்னும் இதிலெல்லாம் நம்ம நீராடி விட்டு சென்று பெருமானை வணங்கி வந்தால் ரொம்ப ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். இன்னொரு விசேஷம், சிவபெருமான் வழிபட்டவர்களில் திருமாலும் ஒன்று அப்படின்னா சிவனுக்கும் திருமாலுக்கும் வித்தியாசமே கிடையாது. நமக்கு தான் பிரித்து பார்த்துட்டு இருக்க முடியும், அவர்களுக்குள்ள வித்தியாசம் கிடையாது. இரண்டனை கொன்றதுனால அந்த சிவபெருமானை ஆராதித்ததாக சிவப்பிரியர் அப்படின்னு ஒரு பதம் பெருமாளுக்கும் உண்டு. இந்த இடத்துல கருடனை பூஜிப்பது, அதாவது ஆதிசேஷனுடைய நஞ்சு அதிகமாக இருந்தபோது அதை எடுத்து உண்டு எல்லாரையும் காத்தவன் கருடன் அப்படிங்கிறதுனால இது இந்த ஊர் இன்னொரு விசேஷம். அடுத்தது நால்வர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவதாரம் செய்த ஸ்தலம் இந்த இடம். தட்சிணாமூர்த்தி நின்ற நிலையில் நமக்கு காட்சி தருகிறார். சில இடத்துல உட்கார்ந்துருப்பார், இந்த இடத்துல நின்ற நிலையில் காட்சி தரக்கூடிய ஸ்தலம். இங்கே திருமால் வழிபாடு இருக்குது, அம்பாள் வழிபாடு இருக்குது, கணேச குமரனுடைய வழிபாடுகள் இருக்குது. சார் இதெல்லாம் ரைட்டு, நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வெளியிலேருந்து பட்டாடை, ஏன்னா ரொம்ப பிடிச்சது, குருவுக்கும் பிடிச்சது, சுக்கிரனுக்கும் பிடித்தது அப்படின்னா 2 பேருக்கும் எதிரிகள் இருந்தாலும் 2 பேருக்கும் பிடித்தது பட்டாடை. அதில் வெண்பட்டாடை அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வெண்பட்டாடை சுக்கிரனுக்கு சார்த்தி சுக்கிரனுடைய அருளை பெறுதல் ரொம்ப விசேஷம். நான் இன்னொன்று சொல்லுவேன், திருப்பதி போகிறவங்க வெண்பட்டாடை சாத்தி கொண்டு போதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். திருமலைக்கு போச்சே, பெருமாளை தரிசனம் பண்ணச்சே. அதே மாதிரி தான் ஸ்ரீரங்கமும். இந்த இடத்துல அர்ச்சனை பண்ணச்சே முடிஞ்சதுன்னா நம்முடைய நட்சத்திரத்தன்னைக்கு சென்று அர்ச்சனை பண்ணுதல் ஏற்றம் தரக்கூடியது. அல்லது வெண் தாமரை மலர்கள் ஒரு 21 மலர்கள் கிடைச்சதுன்னா எடுத்துன்னு போய் அர்ச்சனை பண்ணுதல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். நெய் தீபம் ஏற்றி பெருமானை வழிபடுதல்
யார் சிவபெருமானை வழிபடுதல் அனைத்து விதமான தோஷத்தையும் நீக்கக்கூடியதாக இருக்கும். நான் இதுக்கு ஒரு தனி காணொலியே போட்டிருக்கேன், ஏன் தீபம் ஏற்றணும் அப்படின்னு. சில இடங்களில் சில விதமான தீபங்கள் தான் ஏற்றணும். ஏன் தீபம் ஏற்றணும், அதை எப்படி ஏற்றணும் அப்படின்னு இப்போல்லாம் பெருமாள்கிட்ட சிவபெருமான்கிட்டையோ பெருமாள் கோயிலையோ நவகிரகங்கிட்டையோ தீபங்கள் கிட்டக்க விடுறதில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல வைக்க சொல்லிடுறாங்க. இருந்தாலுமே நாம் மானசீகமாக அந்த தீபத்தை பெருமானுக்கு காட்டி நாம் வழிபட்டு வர வேண்டும். இது திருமண தடம் நீங்குவதற்காகவும் உபயோகப்படுகிறது. புத்திர தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா, சுக்கிரனுடைய தோஷத்தினால் புத்திர தடை இருந்ததுன்னா அந்த தோஷமும் நீங்குவதற்கு இந்த ஸ்தலத்தில் சென்று வழிபட்டு வருதல் அப்படிங்கிறது விசேஷமானது. நான் சொன்னது போல் நம்முடைய ஸ்டார் பர்த்டே அன்றைக்கி போகலாம், அல்லது வெள்ளிக்கிழமை ஈவினிங் 7 to 8 அங்கே இருக்கிற மாதிரி சென்று, ஏன்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கிரனுடைய ஹோரை வருகிறது. அதனால் அன்றைக்கு சென்று வழிபடுதல் மிக மிக விசேஷத்தை தரக்கூடியது. இது நம்மால் முடிஞ்சதுன்னா எது ஒரு செயலுமே நம்ம தொடர்ச்சியாக செய்யணும் சார், அப்போ தான் பலன் கிடைக்கும். அந்த காலத்து முனிவர்கள்லாம் பார்த்தா 21 மாதங்கள் 21 வருடங்கள் 21 நாட்கள் அப்படின்னு மினிமம் செய்வதுண்டு. ஒரு மண்டலம் அப்படின்னு 48 நாள் செய்வதுண்டு. நாம் முடிஞ்சதுன்னா சுக்கிரனுக்காக 5 வாரங்களோ அல்லது 5 மாதங்களோ நம்முடைய ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு சென்று வழிபட்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா பல ஸ்தலங்கள் இருக்குது சார். இந்த திருநாவலூர், உளுந்தூர்பேட்டை, பண்ருட்டி, கடலூர், திருச்சி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இங்கே விழுப்புரத்துலேயே அந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கவர்கள் சென்று வழிபடுவதற்கு ஏற்ற தலமாக இங்கே இருக்கிறது. பகவான் நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அருள் பண்ணிட்டு இருக்கான் சார். அதனால் டீட்டெயிலாக பல காணொலிகள் நம்ம பார்த்துருக்கோம். அங்கே இருக்கக்கூடியவர்கள் சென்று வழிபட்டு ஒரு மினிமம் 5 மாதம் தன்னுடைய நட்சத்திரத்தன்னைக்கு அல்லது 5 வாரங்கள் வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபட்டு வந்தோம்னா நாம் நினைக்கக்கூடிய அனைத்தும் நல்ல விதமாக நமக்கு நடந்தேறும். கூடிய விரைவில் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் பண வரவு கிடைக்கிறதுக்கும் நம்முடைய சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்திக்கும் இந்த ஸ்தலம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். பெருமான் நம்மை காப்பாற்றுவான். நன்றி, வணக்கம். அதுக்குள்ளே யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம். இதையும் திரும்பி பாருங்கள். அதனால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.